திருக்குரான் அரபு மொழியில் அருளப்பட்டிருப்பதால் அரபு மொழிதான் உலகிலேயே சிறந்த மொழி என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இஸ்லாத்தின் பார்வையில் எந்த மொழியும் இன்னொரு மொழியை விட சிறந்த மொழி அல்ல. மொழியின் அடிப்படையில் எவரும் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது என்பது இஸ்லாத்தின் கொள்கை. இஸ்லாம் அரபு மக்களுக்கு மட்டுமின்றி உலகில் உள்ள அனைத்து மொழி பேசுவோருக்காகவும் அருளப்பட்ட வாழ்க்கை நெறியாகும். ஏதாவது ஒரு மொழியில்தான் உலகளாவிய ஒரு தலைவரை அனுப்ப முடியும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த அவர்களுடைய தாய்மொழியான அரபு மொழியில் திருக்குரான் அருளப்பட்டது. எந்த ஒரு தூதரையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விளக்கி கூறுவதற்காக அச்சமுதாயத்தின் மொழியிலேயே அனுப்பினோம் என்று கூறுகிறான். இதன் மூலம் நமக்கு முன் வாழ்ந்த மக்களுக்கு அவரவர் மொழிகளில் இறை வேதங்கள் வழங்கப்பட்டிருந்தன என்று புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் இறுதி தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். எனவே இறுதி வேதமான திருக்குரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய்மொழியான அரபு மொழியில் அருளப்பட்டது.